வணக்கம் பவித்ரா. அதாவது டெல்டா மாவட்டங்களில் தொடரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடலாம். அதாவது குறிப்பாக திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை 5 நாளாக கொட்டி தீர்த்து வருகிறது. இருப்பினும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிக மழை இன்று பெய்துள்ளது. குறிப்பாக திருக்குவளை, வேதாரண்ய வட்டார பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பதிவாகியுள்ளது. ஒரு நிலவரம் தற்போது வெளியாகியுள்ளது பவித்ரா. அதாவது வங்கக்கடலில் வரும் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் 13 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் எனவும் ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் 23ஆம் தேதிகளுக்கு பிறகு அதிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன் எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்ற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை, வேளாங்கண்ணி, நாகூர், திட்டச்சேரி, கீழ்வேலூர், திருக்கோளை, எட்டுக்குடி, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. அதாவது நேற்று பள்ளிக்கு விடுமுறை விட்டிருந்தாலும் மழையின் அளவு சற்று குறைவாக இருந்தது. இன்று நள்ளிரவு முதல் இன்று காலை 8:30 மணி வரை மழையின் அளவு பொதுமக்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மழை பொழிவு இருக்கிறது என்று தெரிவிக்கலாம். அதாவது இந்த மழை பொழிவால் நாகப்பட்டினம் மாவட்டம் தம்பித்துள்ளது என்றே சொல்லலாம். மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் தற்போது பெய்துள்ள மழை பொதுமக்கள் எதிர்பார்க்கவில்லை. இதனால பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் பவித்ரா. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெளிவாக திட்டவட்டமாக கூற முடிகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று 8:30 மணி முதல் இன்று காலை 8:30 மணி வரை, அதாவது நாகையில் மட்டும் 2.4 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூண்டி பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணி பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக திருக்கோளை பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறு பகுதியில் 8.5 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்ய பகுதியில் ஒரு 10 சென்டிமீட்டர் மழையும், கோடியக்கரையில் அதிக அளவில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடகோடியான கோடியக்கரை பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சராசரியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 9.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த மழையால் இன்று பள்ளிக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கவில்லை. நேற்று பள்ளிகளுக்கு குறைந்த அளவு மழை பெய்திருந்தாலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதால் எதிர்பார்த்த அளவு மழை நேற்று இல்லாததால் இன்று அதிக அளவு மழை பெய்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிக அளவு, பள்ளி மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் அதிக அளவு பள்ளிக்கு விடுமுறை விடப்படும் என்று காலை பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே அளிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஆர்வமுள்ள பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு மழையில் நனைந்தபடியும் பாதுகாப்பான முறையில் குடைகளை பிடித்தபடியும் சென்று வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் பள்ளிக்கு விடுமுறை அளிக்க இல்லாத நிலையிலும் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று முதலே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனால வரும் 27, 28 ஆகிய தேதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை சார்பில் ஒரு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியானதால் நேற்று முதல் விசைப்படகு மீனவர்கள் வழங்கப்படும் டோக்கன், அதாவது கடலுக்கு செல்லக்கூடிய ஆழ்குடல் செல்லக்கூடிய மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டோக்கன் விநியோகம் செய்யப்படலை. இதனால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரையோரத்தில் நிறுத்தி வருகின்றனர். அதனால் அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் ஒரு அறிவிப்பு மீனவர் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை அதிகாரிகள் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் சென்ற அனைத்து படகுகளும் வரும் 23ஆம் தேதி வரை கரை திரும்ப வேண்டும் எனவும், கனமழை காரணமாக கடல் அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் எனவும், பலத்த இடி மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் கரை திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் நாகை, நாகூர், பட்டினச்சேரி, துறையி, கீச்சாக்குப்பம், அக்கரப்பேட்டை, செருதூர், ஆற்காட்டுத்துறை, புஷ்பவனம், வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட சுமார் 27 மீனவ கிராமங்களில் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் சுமார் 3500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 700க்கும் மேற்பட்ட 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் அந்தந்த மீனவ கிராமத்தில் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாதவர்கள் மீன் விற்பனை செய்யும் மீன்பிடி தளம் மற்றும் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. பவித்ரா.